மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். திரு தராசு ஷியாம், தற்போது கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவாலை கைது செய்தது தொடர்பாக ஒரு பெரும் விமர்சனங்களும் எழுந்தது. இது தொடர்பாக இடி சார்பில் அஃபிடவிட் தாக்கல் செய்கிறப்போ இவருக்கு ஜாமீன் வழங்கினா இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிவிடும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி தற்போது ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா நீங்க பார்க்கறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் போட்ட மனு என்பது அவரது கைது சட்டத்திற்கு புறம்பாக நடந்தது, எனவே அது ரத்து செய்யப்பட வேண்டும். இதுதான் அவரது மனு. அவர் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்யவில்லை. சட்டத்திற்கு புறம்பானது என்றால் இல்லீகல் அரெஸ்ட் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா என்று இரண்டாக பிரிக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அரெஸ்ட் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. என்ன காரணம் என்றால் பிஎம்எல்ஏ 19வது பிரிவிலே சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய முடியாது. அந்த அதிகாரம் இடிக்கு கிடையாது. ஆனால் போதுமான ஆதாரங்கள் கையிலே இருந்தால் கைது செய்யலாம். போதுமான ஆதாரங்கள் என்பது இந்த வழக்கு புனையப்பட்ட காலத்திலிருந்து, அதாவது 2 வருடங்களுக்கு முன்பே இருந்திருக்க வேண்டும். 2 வருடங்களுக்கு முன்பு அப்படியான ஆதாரம் இல்லை. 2 வாக்குமூலங்கள். ஒன்று புச்சிபாபு என்பவர் கவிதா அவர்களுடைய பர்சனல் ஆடிட்டர், இன்னொன்று சரத் ரெட்டி. இந்த 2 பேருமே ஒருவர் சிபிஐ வழக்கிலே அக்யூஸ்டாக இருக்கிறார், அதே நபர் அதே வழக்கில் விட்னஸாக இருக்கிறார். சிபிஐயிடமிருந்துதான் இடி இந்த வழக்கை கையாண்டிருக்கிறது. எனவே ஒரு நபர் எப்படி 2 ஸ்டேட்டஸ் வகிக்க முடியும் என்று 2 லீகல் ஸ்டேட்டஸ் ஒரே வழக்கிலே வகிக்க முடியும்? இது ஒரு மாபெரும் கேள்வியாக தான் இருந்தது. எனவே இது சட்டவிரோத கைதுதான் என்று முடிவாகக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் அப்படி முடிவாக விடாமல் இடி அதை இழுத்தடித்துக் கொண்டேதான் வந்தது. தொடர்ந்து அதை பார்க்க முடிந்தது. எனவே வழக்கு விசாரணையை முடிக்கக்கூடாது என்பதிலே இடி அக்கறை காட்டியது. அதே நேரத்தில் தேர்தல் அட்டவணை தேதி அறிவிப்புக்கு பிறகு நடந்த கைது என்பதால் அதுல என்ன அர்ஜென்சி இருக்கிறது என்கிற இயல்பான கேள்வி வந்தது. காரணம், அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் 2 ஆண்டுகளாக அவரது பெயர் எங்கள் பட்டியலிலே இருக்கிறது என்று திரும்ப திரும்ப இடி கூறிக்கொண்டே வந்தது. எனவேதான் நேற்றைய அபிடவிட்டை உச்சநீதிமன்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இடைக்கால ஜாமீன் குடிக்கிற அந்த விசாரணை முடிந்து மெயின் வழக்கு விசாரணைக்கு விட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஆர்டருக்கான ஆணைக்கான தேதி உத்தேசமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அபிடவிட் போட்டால் அந்த அபிடவிட்டுக்கு எதிர்வாதம் வைப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கு நேரமும் கிடையாது, எதிர்வாதம் வைக்கவும் முடியாது. எனவே அது தள்ளுபடி, அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. ஆக இன்றைய இடைக்கால ஜாமீன் என்பது இடிக்கு ஒரு அடி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதிர்காலத்திலே இது போன்ற இடைக்கால ஜாமீன் கோரிக்கைகள் வரும். காரணம், ஹேமந்த் சோரன் வழக்கம் அதே மாதிரியான ஒரு வழக்காகத்தான் இருக்கிறது. எனவே தொடர் பின்னடைவை நோக்கி அமலாக்க பிரிவு போகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இது பிரதமர் மோடி அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு. குறிப்பாக டெல்லி, பஞ்சாப், ஹரியானா 3 மாநிலங்களிலே இருக்கிற 30 தொகுதிகள், 30 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா பெரிய வெற்றிகளை பெறுவது. ஒவ்வொரு தொகுதிகள் கிடைத்தாலே அறியும். ஹரியானாவிலே நடந்து கொண்டிருக்கிற அரசியல் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அங்கு நடப்பு அரசே பாரதிய ஜனதா அரசே அந்தரத்திலே தொங்குகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஒரு 30 தொகுதிகள் இந்த நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இடைக்கால ஜாமீன் என்பது நேரடியாக அதை பாதிக்கும் என்பதுதான் என் கருத்து. திரு தராசு ஷியாம், அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து சிறையில வைக்கணும் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறையோட நோக்கமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அப்போ வலுவான வாதங்கள் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ இந்த வழக்கே ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்போ இதே வழக்கில் தான் டெல்லி துணை முதலமைச்சரான மனிஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அப்போ அவரோட வழக்கிலையும் இந்த வழக்கு அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது பிஎம்எல்ஏ வழக்குகள் ஆரம்ப கட்டத்திலே 2 வருடங்களுக்கு முன்பு எல்லோருமே பிணை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நமது செந்தில் பாலாஜியிலிருந்து எங்கள் குறிப்பிட்ட சிசோடியா வரைக்குமே பிணை கேட்டு மனு போடும்போது பிஎம்எல்ஏ, இந்த ஸ்கீம் ஆஃப் பிஎம்எல்ஏ பிணை கொடுப்பதை மிக மிக கடினமாக மாற்றி வைத்திருக்கிறது. எனவே பிணைக்கு வழியே இல்லை. அதற்கு பிறகு இப்போது வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் அரசு நாட்டின் அக்கார்டன்ஸ் வித் லா என்கிற ரீதியில் தான் ஆரம்ப கட்ட அபிடவிட்டை தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த 2க்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு அரெஸ்ட் நடந்த பிறகு நாம் ரிமாண்டுக்கு போகிறோம், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி கேட்டு. அப்போது அது நீதிமன்றம் அதிலே நடவடிக்கை எடுத்து விடுகிறது.
அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் கோர்ட். ஆனால் கைது என்று ஒன்று நடக்கும்போது அது சட்டப்படியான கைதாக இருக்க வேண்டும். கைதுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். 24 மணி நேரமும் அவர் சட்டவிரோத காவலில் இருந்தார் என்பதை நாம் நிரூபித்தாலே கைது நடவடிக்கை செல்லாததாகி விடுகிறது. இந்த வாதம் நுணுக்கமான வாதம் தான். ஆனால் இந்த வாதத்தை நோக்கித்தான் இப்போது சமீப காலத்தையே எல்லா மனுக்களும் போகின்றன. சட்டவிரோத கைது என்றால் அதற்கு பிறகு எடுத்த எல்லா நடவடிக்கைகளுமே செல்லாததாகி விடுகிறது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை பொறுத்தவரையிலே அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது 2 வருடம் கழித்து கைது நடக்கும் போது அதற்கான அவசரம் என்ன? சட்டம் என்பது அவசரம் மற்றும் அவசியம் இந்த இரண்டையும் பொறுத்தது. இஃப் தேர் இஸ் நோ அர்ஜென்சி தேர் நீட் நாட் பி எனி ஆக்ஷன், எனி பியூனிட்டிவ் ஆக்ஷன். இதுதான் அடிப்படை கோட்பாடு. அப்படி என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக தெரிகிறது. காரணம், நான் இப்போது குறிப்பிட்டிருந்த 30 தொகுதி மட்டுமல்ல, குஜராத்திலே நடந்து முடிந்த 26 தொகுதி ஆக 30, 26, 56 தொகுதிகள். இந்த 56 தொகுதிகளிலுமே ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி இந்த இரண்டும் சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திக்கின்றன. அப்படி என்றால் 56 தொகுதிகளிலும் பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை பாரதிய ஜனதாவுக்கு இருந்தது. குஜராத் அவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பகுதிதான் என்றாலும் அங்கு வெறுமனே ஒரு 3 அல்லது 4 தொகுதிகளில் தோல்வி வந்தால் கூட அது தனக்கு ஏற்பட்ட பெர்சனல் அவமானம் என்று திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் நினைக்கிறார்கள். எனவே குஜராத் தேர்தல் முடியும் வரைக்கும் இழுத்தடிப்பது என்பது முதற்கட்ட நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த டெல்லி மற்றும் பஞ்சாப் ஆகிய தேர்தல்கள் உச்ச நீதிமன்றம் இதை பார்த்து விட்டது. அதுதான் இதுல இருக்கிற சிக்கல். உச்ச நீதிமன்றத்துக்கு இது மிக தெளிவாக தெரியும். செவ்வாய்க்கிழமையே இந்த இடைக்கால ஜாமீன் தரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் செவ்வாய்க்கிழமை அந்த லஞ்ச் செக்ஷனில் கொண்டு போய் பழைய எல்லா கோப்புகளையும் கொண்டு போய் இடி சமர்ப்பித்தது. அதாவது மெயின் வழக்குக்காக கேட்கப்பட்ட கோப்புகள் அதை லஞ்ச் டைமில் கொடுத்து பிறகு லஞ்ச் டைமுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் வாதிட்டு எதிர்த்தரப்பு வாதத்தை வைக்க விட முடியாதபடி அதை இழுத்தடித்தார்கள். இதெல்லாம் கோர்ட்டுக்கு நிச்சயமாக தெரியும். they will see through the game. பொலிட்டிக்கல் பிளே என்பது நன்றாகவே தெரிகிறது. எனவே நீதிமன்றம் உண்மையிலே இது ஒரு வரலாறு காணாத ஒரு ஆணைதான். காரணம், இப்படியான ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கி நான் கேள்விப்பட்டதில்லை. கடைசியிலே ஒரு வாதம் ஈடி வைத்தது. அது அவர் கேட்காத நிவாரணம் என்கிற ஒரு வாதத்தை வைத்தது. அதாவது அரவிந்த் தரப்பு இடைக்கால ஜாமீனே கேட்கவில்லை, எனவே நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஆனால் பொதுவாகவே எல்லா சத்தியப்பிரமாண வாக்குமூலங்களிலும் அபிடவிட்டுகளிலும் நாம் ஒரு நிவாரணம் கேட்போம் மற்றும் கோர்ட்டு உசிதம் என்று கருதுகிற எந்த நிவாரணத்தை வேண்டுமானும் வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லா அபிடவிட்டுகளின் கடைசி பேரா. அதை கருத்திலே கொண்டு நீதிமன்றம் தாங்களாக முன் இந்த இடைக்கால ஜாமீன் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதாவது கோர்ட் மேண்டேட்டட் இன்ட்ரீம் பெயில். இது ரொம்ப பெரிய விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது பாஜக அரசுக்கு உதவும் வகையில் அமலாக்கத்துறை செயல்பட முனைந்தது, ஆனா இது உச்ச நீதிமன்றத்தில் ஈடுபடல அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.